ஹலோ வெல்கம் டு டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி அறுபடை முருகனுக்காக ஸ்டார் குழம்பு அழகாக போட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா கடலை குழம்பு தான். ஸோ கடலை குழம்புனா கருப்பு சுண்டல் குழம்பு தாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெட்டி போடுறேன். கூடவே வந்து மஞ்சப்பாறை கருவாடு கொஞ்சம் இருந்தது, அதையும் சேர்த்து போட்டோன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு வணக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தேங்காய், சீரகம், மிளகு, தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வெட்டி கூடவே மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் வணக்கிவிட்டு வேக வச்ச சுண்டல் எடுத்து உள்ளே போட்டுக்கணும். எப்போயுமே சுண்டல் வேக வச்ச தண்ணியை வந்து குழம்புக்குள்ளே ஊற்றிடாதீங்க, ஏன்னா ரொம்ப வாய்வு பிடிச்சிரும். ஸோ அந்த தண்ணியை வந்து நீங்கள் கீழே ஊற்றிட்டு சுண்டலில் மட்டும் குழம்புக்குள்ளே போட்டால் போதும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் புளிக்கரைசலில் ஊற்றியாச்சு. அடுத்த கொதியில் வந்து கருவாடையும் போட்டு அப்படியே இறக்கிடணுங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது, கருவாடு கரைஞ்சிரும். ஸோ பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் சுண்டல் குழம்பு மட்டும் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். கருவாடு போடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு, ஹஸ்பண்டுக்கு குக்கும்பர் பேக் பண்ணியாச்சு. ஸோ அவங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க. நானும் பிளேட் போட்டு சாப்பிட்டேங்க.